ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டுசியன் பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ அப்ரூவல் ஆன அடுத்த 5 நாளைக்குள்ளே எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டுசியன் பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதை பற்றின டீட்டெயிலை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு இண்டுசியன் பேங்க்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருந்த கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டுசியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு வேர்ல்டு இண்டுசியன் பேங்க் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவரை வந்து பிரிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைடில் நமக்கு கொடுத்துருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இண்டுசியன் பேங்க் அப்படின்னு போட்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூச்சரை பற்றி இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நிறையவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டோட லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 75,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் லிமிட் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் லிமிட் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் மூலமாக பணம் வந்து வித்ட்ரா பண்ணுவோம்ல. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்துட்டு 15,000 வரைக்கும் நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து 75,000, பட் நம்ம வந்து 15,000 வரைக்கும் கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரா ஏஜ் இண்டுசியன் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விசா பிளாட்டினம் டைப்பு அவுரா ஏஜ் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆனுவல் ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, அதே மாதிரி ஆனுவல் ரினியூவல் ஃபீயும் கிடையாது. உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்த கிரெடிட் கார்டுலேயே ரொம்பவே ஹையஸ்டான அமௌண்ட்டு 75,000. ஸோ இதுக்கு முன்னாடி ஐசிஐசியில் 72,000 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரெடிட் கார்டை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே டாப் எட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரா ஏஜ் அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து இண்டுசியன் பேங்க் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டேப் டு பே மூலமாக நம்ம வந்து 5,000 வரைக்கும் 5,000 கீழே உள்ள அமௌண்ட்டை பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் சிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து இதோட எக்ஸ்பைரி மந்த் எக்ஸ்பைரி இயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட நேம் அதுக்கு கீழே வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டோட டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசா பிளாட்டினம் டைப் கிரெடிட் கார்டு தான். விசா பிளாட்டினம் தான் மோஸ்ட்லி வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இந்த கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னா எந்த ஒரு ஆனுவல் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டோட பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சிவிவி நம்பர் மட்டும் இந்த எஜ்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர வேறு பேக் சைடு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ எல்லாமே காமன் தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 75,000 வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. 100 ரூபாய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 பைசா வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து ரீடீம் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரோட பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மொபைல் பேங்கிங்கில் இதை வந்து
ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்கான பின் நம்பரை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து உங்களோட பின் நம்பரையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட அன்பாக்சிங். ஸோ கார்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.